நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி, மிக எளிமையாக புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். அனுபவ கைரேகை சாஸ்திரம் பாகம் 36 சங்கு சக்கரம். இந்த குறிகளை பற்றி, அதாவது அதிர்ஷ்ட குறிகள், அபூர்வ குறிகள் வரிசையிலே பார்த்து கொண்டு வருகிறோம். வாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். முழுமையாக இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ நம்ம கையில் இந்த சங்கு சக்கரம் எங்கு இருந்தாலும் மிக பெரும் செல்வம், மிக பெரும் வரப்பிரசாதம். அதாவது சங்கு சக்கரம் யாருடைய கையில் இருந்ததாக தெரிகிறது என்றால் கிருஷ்ண பகவான், அதாவது கடவுளுடைய கையில் இருந்ததாக நாம் கருதப்படுகிறோம். அது எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு பெருமாள், அவங்களுக்கு சங்கு சக்கரம் தான் ஆயுதமே. அதாவது சங்கு வெற்றி சின்னம் சங்கு. அதாவது சக்கரம் தீமையை அழிப்பது. இரண்டுமே நம்ம கையில் இருந்துருச்சுன்னா நம்ம எந்த தீமையும் நம்மளை அண்டாது, வெற்றி முழக்கமே வரும் அப்படிங்கிறது சிம்பாலிக்காக நம்ம கையில் காணப்படுகிறது. இந்த ரெண்டு குறியும் கையில் இருந்துருச்சுன்னா வேற எந்த ரேகையுமே இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களுக்கு செல்வ வளம் மிகுதியாக இருக்கும், ஆயுள் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு குறை ஒன்றும் இருக்காது. எந்த குறையுமே இல்லாமல் சந்தோஷமாக வாழக்கூடிய வாழ்க்கை உருவாகும். அதாவது வெற்றி, ஆராய்ச்சி தத்துவம். அதாவது ஜோதிடர்களுக்கு, ஜோதிட வல்லுநர்களுக்கு வாக்குப்பளிதம், அதாவது வணங்கத்தக்க பதவி கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்க. மெயினான விஷயம் என்னன்னா, எங்க போனாலும் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். ஆன்மீக துறையில் மிகச் சிறந்தவர்களாக இருப்பார்கள். ஆன்மீகம், ஆற்றல், வெற்றி, விவேகம் எல்லாத்திலையும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தெய்வாதீனமான குறிதான் இந்த சங்கும் சக்கரமும். நம்ம போர்டுக்கு வந்துடுவோம். இப்ப நம்ம கையில எந்த இடத்துல சங்கு சக்கரம் இருந்தாலும் மிக சிறந்த அமைப்பு. ஒரு சில கைகளில் இந்த ரேகைகள் எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல. சங்கு சக்கரம் இது இரண்டும், சங்கு சக்கரம் ரெண்டு குறியும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெற்றி, எப்பவுமே வெற்றி, எதிரியுமே வெற்றி. நல்ல மூளை, ஆராய்ச்சி தத்துவம், வாக்குப்பளிதம். ஜோதிடர்களுக்கு இது ரெண்டு இருந்துச்சுன்னா அவர்கள் ஆன்மீகவாதியாக இருப்பார்கள். பொதுவாகவே கையில் சங்கு சக்கரம் இருந்துச்சுன்னா அவங்க கடவுளுக்கு நிகராக மதிக்கப்படுவார்கள். வணங்கத்தக்க பதவி, ஆராய்ச்சி துறையில் வெற்றி. அதாவது ஜோதிட துறையாக இருக்கட்டும், இல்லை மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய எந்த ஆராய்ச்சி பொருளாக இருக்கட்டும், ஆராய்ச்சி துறையாக இருக்கட்டும், அதில் வெற்றி. இன்னும் சொல்ல போனால் பிஸ்னஸ்ல போனாங்க, அவங்களுக்கு பெரிய, அதாவது 1000 பேர், 2000 பேர், 10,000 பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு முதலாளி. அவரை கண்டாக்க எல்லாருமே வணங்குவாங்க. வணங்கத்தக்க பதவி வரணும்னா இந்த சங்கு சக்கரம் இருக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு நிறைய இருக்கும். அதாவது இன்னும் சொல்ல போனால் சன்னியாசிகள் கையில் இருப்பதற்கு வாய்ப்புண்டு, விஷ்ணு பக்தர்கள் கையில் இருப்பதற்கு வாய்ப்புண்டு. சங்கும் சக்கரமும் கையில் இருந்தால் உங்களுக்கு குறையொன்றும் நேராது. அதாவது இன்னும் சொல்ல போனா அவர்களுக்கு பணம், சொத்து, சுகம் அனைத்தும் இருக்கும். அதாவது குறை என்பது இருக்காது சார். ஆராய்ச்சி பண்ணி வாக்குப்பளிதம் நிறைய வரும். ஆராய்ச்சி துறையில் ஈடுபட்டு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புண்டு. பொருள்ல இருந்து செல்வம், எல்லா வளமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அருள் உள்ளவர்களுக்கு இந்த கையில இருக்கும், பொருள் உள்ளவர்களுக்கு இது கையில இருக்கும், ஆராய்ச்சி தத்துவம் இருப்பவர்களுக்கும் இது கையில இருக்கும், வணங்கத்தக்க பதவி கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. இது எல்லாமே இருக்கும். அதாவது அருள் உடையவர்களுக்கு, அவர்களுக்கு அந்த கையில சங்கும் சக்கரம் இருந்தால் அருள் இருக்கும். அதாவது இறைவனுடைய அருள், கருணை இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க நல்லவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சிம்பாலிக்கா தெரிஞ்சுக்கலாம். பொருள்னா கொஞ்சமா பொருள் கிடையாது. அதாவது லட்சுமியினுடைய கணவர், அதாவது மகாலட்சுமியுடைய கணவர், அவருக்கு இல்லாத செல்வங்களே கிடையாது. இப்போ நம்ம எல்லா சாமியை விட திருப்பதி சாமி தான் பணக்கார சாமிங்கிறோம். அந்த திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு சங்கும் சக்கரம் தான் ரெண்டு பக்கம் இருக்கிறது. அந்த சங்கு சக்கரம் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெருமாள், அவர் கோடிக்கணக்கான, அதாவது உலகத்தில் உள்ள அத்தனை செல்வங்களும் அவர்கிட்ட தான் இருக்கு. பொருளுக்கு பிரச்சனை இல்லை. ஆராய்ச்சி தத்துவம், இவருடைய கையில சங்கு சக்கரம் இருந்தால் ஆராய்ச்சி பண்ணி
மனோ தத்துவம் அதிகமாக இருக்கும், அறிவு அதிகமாக இருக்கும், வெற்றி அதிகமாக இருக்கும் சொல்லலாம். வணங்கத்தக்க பதவி. பொதுவாகவே இந்த கையில் எந்த இடத்துல சங்கு சக்கரம் இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி, வணங்கத்தக்க பதவி கிடைக்கும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.